Hi cuties. International Mathematics Olympiad Class 2 Year 2022 to 2023 இந்த workbookல உள்ள problems பார்க்கலாம் ஓகேவா Chapter 1 Number Sense First problem பார்க்கலாம் The place value of digit 9 in 975 is dash 975ல உள்ள digit 9 ஓட place value என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இங்க 975 அது ஒரு 3 digit number okay 975 3 digit number 3 digit numberல இது என்ன 5 இந்த பிளேஸ்ல இருக்கு 1s பிளேஸ்ல இருக்கு 7 இந்த பிளேஸ்ல இருக்கு 10s பிளேஸ்ல இருக்கு 9 இந்த பிளேஸ்ல இருக்கு 100s பிளேஸ்ல இருக்கு ஓகேவா ஒன்னொன்று எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஈஸியாக பிளேஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ அப்போ 5 வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால என்ன பண்ணணும் இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எந்த பிளேஸில் இருக்குன்னு தான் பார்க்கணும் அவ்வளோதான் அப்போ ஒன்ஸ் பிளேஸில் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா அந்த 5-ஐ 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்போ இந்த 5ஓட பிளேஸ் வேல்யூ என்னென்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ண வந்த ஆன்சர் என்னது 5 ஸோ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5ன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 5 இதே இப்போ 975ல் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7ஓட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 எந்த பிளேஸில் இருக்குதுன்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம் 10s பிளேஸில் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 7-ஐ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் 7 into 10 70 ஓகேவா அப்போ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 is 70 அடுத்து 9 வந்து எந்த பிளேஸில் இருக்குது பாருங்கள் 100s பிளேஸில் இருக்குது அப்போ 9 எதால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ஏன் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 9ஓட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்போ ஆன்சர் வந்து 900 ஓகேவா கொஷினில் பாருங்கள் 975ல் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 9 இந்த 9ஓட பிளேஸ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க அது எந்த பிளேஸில் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒன்ஸ் பிளேஸாக 10s பிளேஸா 100 பிளேஸா அந்த பிளேஸோட நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும் இது 100s பிளேஸில் இருக்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்போ நமக்கு 900 ஆப்ஷன்ஸில் 900 இருக்கா பார்க்கலாம் குட்டீஸ் வாங்க ஆப்ஷன் ஏ பி சி டி இதில் எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் 900 இருக்குது ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 900 ஓகே நெக்ஸ்ட் கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் நேம்ஸ் ஷோஸ் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் ஆன் த செல்ஃபோன் இந்த செல்ஃபோனில் உள்ள நம்பர்ஸில் கீழே ஆப்ஷன்ஸ் ஏபிசிடியில் இந்த செல்ஃபோனில் உள்ள நம்பர் நேம்ஸ் வந்து எந்த நம்பர் நேம்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த செல்ஃபோனில் பாருங்கள் 348 இருக்குது இங்கே 334 இருக்குது அப்போ இல்லை 312 இல்லை 422 448 தான் இருக்குது அடுத்து 534 512 தான் இருக்குது லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குங்க 609 ஸோ ஆப்ஷன்ஸில் எங்கேயா இருக்கா பாருங்கள் 609 இருக்குது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 609 ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் ஆன் த ட்ரீ விச் இஸ் மோர் தேன் 400 பட் லெஸ் தேன் 500 என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் இந்த ட்ரீஸில் சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த நம்பர்ஸ் வந்து 400க்கு மேலே மோர் தென் 400க்கு அதிகமாக லெஸ் தென் 500 கம்மியாக அப்படின்னா என்னது இன்பிட்வீன் நம்பர்ஸ் ஓகேவா 400க்கும் மேலே 500க்குள்ளே உள்ள நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் ட்ரீயில் எங்கே இருக்குது அப்படின்னு என்னென்ன இருக்குது எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ 400 மோர் தென் 400 அப்படின்னா என்ன அப்படின்னா 400 அதிகமாக இருக்கணும் ஓகேவா அப்போ எப்படி ஸ்டார்டிங் ஃப்ரம் 401 402 403 இந்த மாதிரி நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும் ஓகே அடுத்து என்ன அப்படின்னா லெஸ் தென் 500 ஓகேவா 500 விட எப்படி இருக்கணும் கம்மியாக இருக்கணும் லெஸ் தென் 500 விட எப்படி இருக்கணும் கம்மியாக இருக்கணும் 500 கம்மியாக இருக்கணும் அப்படின்னா 499 498 497 ரிவர்ஸில் ஸோ அப்போ இன்பிட்வீன் நம்பர்ஸாக இருக்கணும் 401லேருந்து
499 உள்ள நம்பர்ஸு இந்த ட்ரீயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 600 வருமா? 600 வராது. 475 வரும். ஸோ நோட் பண்ணிக்கலாம், 475. அடுத்து 300 வராது. 550 வராது. 450 வரும். 336 வராது. 438, 499. 500 இன்க்ளூட் ஆகுமா? 500 வந்து வராது. ஏன்னா லெஸ் தென் 500. 500ஓட நம்பர்ஸ் எப்படி இருக்கணும்? கம்மியாக தான் இருக்கணும். 500 வந்து இன்க்ளூடட் கிடையாது. ஓகே, அப்போ 500 வந்து எடுத்துக்கக்கூடாது. அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 4 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஆப்ஷன்ஸில் எங்கே 4 இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் B is 4. ஓகே, ஸோ அப்போ there are 4 numbers on the tree between 400 to 500. Next question, which of the following abacus shows 634? கீழே உள்ள அபாக்கஸில் எந்த அபாக்கஸ் வந்து 634 அப்படின்னு காமிக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் அபாக்கஸ் ஆப்ஷன் A பார்க்கலாம். 634னா ஒன்ஸில் என்ன இருக்குது? இங்கே வேல்யூ 4. ஃபஸ்ட்டு ஒன்ஸை செக் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு சால்வ் பண்ண. ஓகேவா? இங்கே ஒன்ஸில் பாருங்கள் 2 இருக்குது, அப்போ ஆப்ஷன் A கிடையாது. அடுத்து ஆப்ஷன் Bயில் பாருங்கள், ஒன்ஸில் 1 2 3 4 5 6 இருக்குது, அப்போ ஆப்ஷன் Bயும் கிடையாது. ஆப்ஷன் Cயில் உள்ள ஒன்ஸ் செக் பண்ணலாம், 1 2 3 4 5. ஸோ ஆப்ஷன் ஒன்ஸில் 5 இருக்குது, அப்போ அதுவும் கிடையாது. ஆப்ஷன் D லாஸ்ட்டாக உள்ளது, அப்போ ஆப்ஷன் D தான். ஒன்ஸ் செக் பண்ணலாம், 1 2 3 4, அப்போ ஒன்ஸில் வந்து 4 இருக்குது. இங்கே நமக்கு கொஷின்லேயே 634 தான் இருக்குது. இங்கே ஆப்ஷன் Dயில் தான் ஒன்ஸில் 4 இருக்குது. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D. ஓகேவா? 10 செக் பண்ணுங்கள் பார்க்கலாம். 1 2 3 இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் வந்து 1 2 3 4 5 6. ஸோ 634 இந்த அபாக்கஸ் தான். ஆப்ஷன் Dயில் உள்ள அபாக்கஸ் தான் என்னத்தை காமிக்குது? 634 காமிக்குது. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் கொஷின், which amongst the following is the smallest 3-digit even number? கீழே உள்ளதில் எது ஸ்மாலஸ்ட் 3-digit ஈவன் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் 3-digit ஈவன் நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட் நம்பர்னால் என்ன, ஈவன் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நம்பர்ஸ் என்ஸ் வித், ஓகேவா, நம்பர்ஸ் என்ஸ் வித் 1 3 5 7 9. ஓகே, இப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் என்னது? ஆட் நம்பர்ஸ். Numbers ends with 0 2 4 6 8 இதெல்லாம் என்னது? ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் ends with அப்படின்னா 33 457 979. இப்போ இதில் பாருங்கள், இந்த 2-digit நம்பரில் இந்த நம்பரோட லாஸ்ட் நம்பர் என்னது? 3. ஒன்ஸ் பிளேஸில் வந்து 1 3 5 7 9ன்னு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த நம்பர்லாம் ஆட் நம்பர்ஸ். இப்போ 457ல் ஒன்ஸ் பிளேஸில் 7 இருக்குது. 979ல் ஒன்ஸ் பிளேஸில் 9 இருக்குது. அப்போ இந்த நம்பர்ஸ்லாம் என்னது? ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 452 844 758 64. இப்போ இந்த நம்பர்லாம் பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸில் 2 4 8 4 இந்த மாதிரி எண்ட் ஆகுது. இப்படிலாம் இருந்ததுன்னா இந்த நம்பர்ஸ்லாம் என்னது? ஈவன் நம்பர்ஸ். ஓகே, அப்போ என்ன இங்கே கேட்குறாங்க? ஸ்மாலஸ்ட் 3-digit ஈவன் நம்பர். இங்கே ஆப்ஷன், இந்த 4 ஆப்ஷனில் ஸ்மாலஸ்ட் 3-digit ஈவன் நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம், 0 2 5ன்னு இருக்குது. என்ன நம்பர் இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷனில்? 0 2 5. இப்போ இந்த 0 2 5ன்னு இருந்ததுன்னா நம்பர்ஸுக்கு லெஃப்ட் சைடு, நமக்கு லெஃப்ட் சைடு. ஓகேவா? லெஃப்ட் சைடு 0. இப்போ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு 0 இருந்ததுன்னா அந்த 0க்கு வேல்யூ இல்லை. இந்த நம்பர் வேல்யூ என்னது? 25. அப்போ இது எத்தனை டிஜிட் நம்பர்? திஸ் இஸ் 2-digit நம்பர். ஓகேவா? இந்த நம்பரை நம்ம எப்படியும் எழுதலாம், 25ன்னு எழுதலாம். அப்போ இது என்ன நம்பர்? 2-digit நம்பர். ஓகேவா? பட் கொஷினில் வந்து 3-digit ஈவன் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் A கிடையாது.
அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்கள் 052ன்னு இருக்குது. இந்த நம்பர் ends with 2 தான். இது வந்து என்ன நம்பர் வந்து ஈவன் நம்பர் தான். ஓகேவா? ஆனால் இந்த நம்பரோட லெஃப்ட் சைடு பாருங்கள் 0 இருக்குது. இந்த 0க்கு வேல்யூ இல்லை. 052வை நம்ம என்ன சொல்லலாம்? 52ன்னு சொல்லலாம். அப்போ இது ஒரு 2 digit நம்பர். திஸ் இஸ் நாட் ஏ 3 digit நம்பர். ஓகேவா? அப்போ இங்கே கொஷினில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 digit ஈவன் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் பி அண்டு சியை செக் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் பாருங்கள் 0 இருக்குது, இங்கேயும் ஒன்ஸ் பிளேஸில் 0 இருக்குது. ஒன்ஸ் பிளேஸில் 0 இருந்ததுன்னா அது என்ன நம்பர்? ஈவன் நம்பர் தான். வெரி குட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலஸ்ட்டு 3 digit. அப்போ 250 520 இந்த ரெண்டில் எது ஸ்மாலஸ்ட்டு? 250 is a smallest number. Very good. So option B. Okay. Which of the following numbers is the second largest in the group? கீழே ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் லார்ஜஸ்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த குரூப் ஆஃப் நம்பர்ஸில் செகண்ட் லார்ஜஸ்ட். அப்போ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் நம்பர்ஸை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது எப்பொழுதும் என்ன பண்ணுவோம்? டிசெண்டிங் ஆர்டர் ஆல்வேஸ் எப்படி இருக்கும்? டிசெண்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும்? பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். இந்த ஃபார்மேட்டில் தானே நம்ம டிசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இருக்கிற நம்பர்லேயே பிக்கஸ்ட் நம்பர் எது பாருங்கள்? 500 600 700 800 100. அப்போ 700 சீரீஸில் உள்ளது தான் 800 சீரீஸில் உள்ளது தான் பிக்கஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் நம்பர் 825. பட் கொஷினில் கேட்டிருக்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட்டு. அப்போ அடுத்த பிக்கஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள்? 800க்கு அப்புறம் உள்ளது 700. ஸோ 795. அடுத்து வந்து 600. நெக்ஸ்ட் ஒன் 595. நெக்ஸ்ட் ஒன் 123. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? இதை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு, இது செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ ஆன்சர் இஸ் 795. ஸோ ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் சி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 795. Next question, which of the following does not belong to the given collection of numbers? ஆப்ஷன்ஸில் ABCD இதில் வந்து நம்பர் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ்னு இந்த க்ளவுட்ஸ்குள்ளே கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 நம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 6 நம்பர்ஸில் எந்த நம்பர் வந்து எந்த நம்பர் நேம்ஸ் வந்து இங்கே இல்லை அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ செக் பண்ணலாம். 431 இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்கா பாருங்கள்? 431 இருக்குது. அடுத்து ஆப்ஷன் பி என்ன பாருங்கள்? 534. ஆப்ஷன் பி 534 க்ளவுட்ஸில் இருக்கா? ஆப்ஷன் பி இல்லை. அப்போ இந்த நம்பர் நேம் தான் என்னது? க்ளவுட்ஸில் இல்லை. 534. அடுத்து ஆப்ஷன் சி 436 க்ளவுட்ஸ்குள்ளே இருக்கா பாருங்கள்? 436 இருக்குது. 436. அடுத்து 432 க்ளவுட்ஸ்குள்ளே 432 இருக்கா? இந்தோ இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸில் உள்ள நம்பர்ஸ் நேமு எங்கெல்லாம் இந்த கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸில் இருக்கா பார்த்தா எல்லாம் இருக்குது. எது மட்டும்தான் மிஸ் ஆகுது? 534ன்ற நம்பர் நேம் வந்து இந்த க்ளவுட்ஸ்குள்ளே இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 534. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், 70 tens இஸ் டேஷ் 700s. 70 tens வந்து எதுக்கு 700ஸுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வச்சு பாருங்கள். 70 tens வந்து 700ஸுக்கு கிரேட்டர் தெனாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா, லெஸ் தெனாக இருக்கா, காண்ட் சேனா நம்மளால் சொல்ல முடியாது, எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் எந்த ஆப்ஷன்?
ஸோ 70 டென்ஸ் வந்து 700ஸுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்போ 70 டென்ஸ் 70 டென்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? 70 டென்ஸுன்றதுனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிப்ளை பை 10. ஓகேவா? மல்டிப்ளை பை 10 அப்போ which is equal to 700. ஓகேவா? இப்போ 1 tens which is equal to 1 into 10. 2 tens என்ன சொல்லுவோம்? 2 into 10 20. 3 tens 3 into 10 30. ஓகேவா? இதே மாதிரி 10 tens 10 into 10 100. அப்போ 20 tens 20 into 10 200. இங்கே என்ன இருக்குது? 70 டென்ஸ்னா இந்த சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறத நம்பர் ஃபார்ம்ஸுக்கு நம்ம மாற்றலாம். 70 into 10னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ which is equal to எதுக்கு ஈக்குவல்? 700க்கு ஈக்குவல். அப்போ 70 டென்ஸு 700க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இங்கே ஆப்ஷனில் எப்படி இருக்குது? greater than less than equal இருக்குது. ஸோ 70 டென்ஸு 700ஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், when written in words 809 is same as. ஓகேவா? written in words அப்படின்னா நம்பர் நேம்ஸ் கேட்குறாங்க. 809 is same as. 809 நம்பர் நேம்ஸாக எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 8 and 9ன்னு எழுதுவோமா? 8 and 9ன்னு எழுதுனா அது வந்து 3 digit நம்பர் கிடையாது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இல்லை. ஆப்ஷன் சி 890. இங்கே 890 இருக்குது, 809 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியும் இல்லை. ஆப்ஷன் பி பாருங்கள், 809 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் டி என்ன இருக்குது? 80 and 9. 80 and 9 நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்பர் நேம்ஸ் எழுதும்போது எழுத மாட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி 809. Next last question, 10th question, smallest 3-digit number is. smallest 3-digit number கேட்குறாங்க. smallest 3-digit number அப்படின்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 3-digit number எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 இது வரையும் 1-digit numbers. 10 இங்கே தான் என்னது? 10 தான் என்னது? 2-digit number. ஓகேவா? 10 தான் என்னது? ஸ்மாலஸ்ட் 2-digit நம்பர் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குது? 10லேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ 10 நம்ம என்ன சொல்லலாம்? ஸ்மாலஸ்ட் 2-digit நம்பர்னு சொல்லலாம். 10க்கு அப்புறம் என்ன இருக்குது? 11 12 அப் டு இதே மாதிரியே வந்துட்டு 90 91 92 93 94 95 96 97 98 99 நெக்ஸ்ட் நம்பர் 100. இதுவரையும் நமக்கு என்ன இருக்குது? 1 2 digit இருக்குது. இங்கே பாருங்கள் 1 2 3 digit வந்துடுது. ஓகேவா? அப்போ இங்கே தான் ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்குது? 3-digit நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் எது அப்படின்னு கேட்டால் 100 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர்? 100. இப்போ 100க்கு முன்னாடி உள்ள 2-digit நம்பர் பாருங்கள் 99. அப்போ 99 தான் என்னது அப்படின்னா லார்ஜஸ்ட் 2-digit நம்பர். இந்த ஒரு கொஷின்லேருந்து எத்தனை கொஷின் கற்றுக்கிட்டாச்சு? ஸ்மாலஸ்ட் 2-digit நம்பர் 10, லார்ஜஸ்ட் 2-digit நம்பர் 99, ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் 100. ஓகேவா? புரியுதா குட்டீஸ்? ஸோ ஆப்ஷனில் 100 எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் ஏ 100. ஓகே, 10th கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 100.
ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுவரையும் உள்ள சம்ஸை நல்லா பார்த்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் டோன்ட் ஃபர்கெட் வாஷ் யுவர் ஐஸ். ஏன்னா ஸ்க்ரீன் டைம் பார்க்குறீங்கல்ல, சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதனால் ஐஸ் என்ன பண்ணிக்கோங்க, வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் ஐஸ்க்கு வந்து கண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கொஷின்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.